2 பெண்களும் பழசையெல்லாம் மறந்து சீக்கிரமாகவே தங்களுக்குள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கி கொண்டார்கள். ஒன்றாக ஷாப்பிங் போவதில் தொடங்கி உலக விஷயங்களை விவாதிப்பது வரை இருவருக்குள்ளும் நல்ல ஒற்றுமை இருந்தது. அப்போது திடீரென வீட்டின் கதவு தட்டப்பட 2 பேரும் பயந்து போய் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். சோஃபாவில் இருந்து இறங்கிய சந்தனா மெதுவாக கதவை நோக்கி நடந்தாள். அதற்குள் படாரென கதவு திறக்கப்பட தடிமாடுகள் போன்ற 4-5 ஆண்கள் வேகமாக உள்ளே வந்தார்கள். ஏய், யார் நீங்க? சத்தமாக கேட்ட சந்தனா வெளியில் தைரியமாக காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் பயந்து போயிருந்தாள். நாங்க யாருங்கிறது இப்ப முக்கியம் இல்ல, நீங்க தானே சந்தனா அப்புறம் அக்ஷரா? அந்த கூட்டத்தின் தலைவன் போல் இருந்தவன் நிதானமாக கேட்டான். ஆமா, அதையும் கேட்குறீங்க? எங்களை பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? சந்தனா தடுமாற்றத்துடன் பதில் சொல்ல முடியாமல் திணற, இங்க பாருங்க, உங்களை அடிச்சு துன்புறுத்துற நோக்கமெல்லாம் எங்களுக்கு சுத்தமா இல்லை. நாங்கள் அப்படிப்பட்ட ஆளுங்களும் இல்லை. அதனால அமைதியாக எங்கள் கூட வந்துருங்க. அவன் மீண்டும் அழுத்தமாக சொல்ல, இப்போது கொஞ்சம் தைரியம் வந்திருந்த சந்தனா அக்ஷராவின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீங்கள் பாட்டுக்கு லாக்கை உடைச்சு கதவை திறந்து உள்ளே வந்துட்டு கூடவான்னு சொல்கிறீங்க. எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இருங்க, இப்போவே போலீஸ் கால் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த கேட்டில் இருந்த செக்யூரிட்டி எங்கே போனாங்க? செக்யூரிட்டி செக்யூரிட்டி என்று அவள் கத்த. ஆமாம், நீங்கள் எங்கள் வீட்டில் அத்துமீறி வந்ததுக்காகவே உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஒழுங்கா இப்போவே வீட்டை விட்டு வெளியே போங்க. அக்ஷராவும் தன் பங்குக்கு கூற அவர்கள் எல்லோரும் ஆடாமல் அசையாமல் அங்கேயே நின்றனர். என்ன, நாங்கள் சொல்கிறது உங்கள் காதல் விழலையா? அப்போ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறத தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்று சந்தனா வேகமாக ஓடி சென்று தன் ஃபோனை எடுத்தாள். அதை பார்த்து பெருமூச்சு விட்ட அந்த மனிதன், நான் அந்த விஷயத்தை சிம்பிளாக முடிச்சிடலான்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க என்று சலித்துக்கொண்டு தன் கையில் இருந்த மயக்க மருந்து ஸ்ப்ரேயை அவர்கள் இருவரின் முகத்திலும் அடிக்க 2 பெண்களும் சில நொடிகளில் மயங்கிவிட்டார்கள். சீக்கிரம் இவங்களை தூக்கிட்டு வாங்க. உத்தரவிட்ட தலைவன் வெளியே நடக்க மற்றவர்கள் அவன் சொன்னதை அப்படியே பின்பற்றினார்கள். அந்த சம்பவம் நிகழ்ந்து சில நிமிடங்களுக்கு பிறகு ஆண்டனி வீட்டில் ஜெசிகா தூங்க ரெடியாகி கொண்டு இருந்தபோது அவளுக்கு கீழ் வேலை செய்யும் ஒருவன் ஓடி வந்தான். உள்ள வரும்போது பெர்மிஷன் கேட்டுட்டு வரணுங்கிற மேனஸ் தெரியாதா? இன்னொரு தடவை இப்படி நடந்துச்சுன்னா உனக்கு இங்கே வேலை இருக்காது. ஜெசிகா கோபமாக கத்த, சாரி மேடம், ஆனால் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் இப்படி ஓடி வந்தேன். மூச்சிறைக்க நின்றபடி சொன்னான் அவன். என்ன சொல்லணும்? ஜெசிகா கேள்விக்குறியுடன் அவனை பார்க்க, இப்போதான் எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. யாரோ சிலர் வந்து ஹரிஷ் சரோட ஒய்ஃப் சந்தனாவையும் அவங்க கூட இருந்த அக்ஷராவையும் கடத்திட்டு போயிட்டாங்களாம். அந்த மனிதன் கவலையுடன் அவளிடம் சொன்னான். என்ன? அதிர்ச்சியுடன் கேட்ட ஜெசிகா முகத்தை சுளித்தாள். ஜெசிகாவை தன்னுடைய தனிப்பட்ட ஸ்டூடெண்டாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஹரிஷ் சொன்ன பிறகு அவள் ரொம்ப நம்பிக்கையுடன் இருந்தாள். ஆனால் அதன் பிறகு நடந்த சம்பவங்களால் அதை பற்றி எந்த ஒரு நடவடிக்கைகளும் இல்லாமல் போனது. அதன் பிறகு ஹரிஷையும் அவளால் தொடர்பு கொள்ள முடியாமல் போக என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக அவனுடைய வீட்டை 24 மணி நேரமும் கண்காணிக்க சொல்லி சில நாட்களுக்கு முன்னால் தன்னுடைய ஆட்களை ஏற்பாடு செய்திருந்தாள். யார் அவங்களை கடத்திட்டு போனாங்கன்னு ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? ஜெசிகா யோசனையுடன் கேட்க, இல்லை மேடம், அது தெரியல என்று பணிவுடன் சொன்னார் அந்த நபர். ஆனால் அவங்க போகும்போது ஒருத்தரோட பாக்கெட்ல இருந்து ஒரு பேப்பர் மிஸ் ஆகி விழுந்திருக்கு. அதில் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியோட அடையாளம் இருந்திருக்கு. ஆனால் அதை வச்சு மட்டும் கன்ஃபார்மாக சொல்லிட முடியாது. அவர் நிலைமையை எடுத்து சொன்னார். ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி? கேட்ட ஜெசிகாவின் வெளிப்பாடு தீவிரமாக மாறியது. கண்களை உருட்டி ஏதோ யோசித்தவள், உடனே போய் என் அண்ணன் கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லு என்று உத்தரவிட்டாள். ஓகே மேடம் என சொல்லிவிட்டு அந்த ஆள் ரூமில் இருந்து வெளியேறி ஆண்டனியிடம் விஷயத்தை சொல்வதற்காக ஓடினான். அதே நேரத்தில் கணபதியின் மாளிகையில் பர்த்டே பார்ட்டி முடிந்து ஹாலில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த பெரியவர்களுக்கு இடையில் ஒரு வாக்குவாதம் தொடங்கியிருந்தது. தங்களுக்காக ரேடியன்ஸ் செய்ய போகும் உதவியை பற்றி பேச்சு வர, ரேடியன்ஸ் நமக்காக இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ண போறாங்க, நாமே அந்த அமைப்பில் இணைஞ்சிக்க கூடாது என்று சிவபாலன் கேட்ட கேள்வியால் சிலர் அதிர்ச்சி அடைந்து ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். நானும் அதைத்தான் நினைச்சேன். மணிவேலும் கூற கணபதியின் முகத்திலும் அதற்கான ஒப்புதல் தெரிந்தது. ஆனால் அதே ஊரில் அவர்களுக்கு அடுத்த நிலையில் இருந்த ஒருவனின் முகம் இதை கேட்டு மாறியது. அப்படியெல்லாம் எந்த அவசியமும் இல்லை. அப்படி நாம எல்லாரும் போய் ரேடியன்ஸ்ல சேர்ந்தா நம்ம ஊரையே ரேடியன்ஸ் கண்ட்ரோல்ல தூக்கி கொடுத்த மாதிரி ஆயிடும். இதுக்கு நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன் என்று கோபமாக கூறினான். ஒரு சிலர் அவனுக்கு ஆதரவு தெரிவிக்க அப்படியே 2 பிரிவுகளாக பிரிந்து வாக்குவாதம் முற்றியது. உங்க 3 பேருக்கும் ரேடியன்ஸால தனிப்பட்ட பலன் கிடைக்கலாம், அதனால நீங்க அதில் சேரணும்னு ஆசைப்படுறீங்க, எங்களுக்கு அப்படி எந்த காரணமும் இல்லை என்று சொன்ன அந்த நபர் கோபமாக எழுந்து வெளியே செல்ல அவனை பின்பற்றி ஒரு சிலர் சென்றனர். அதன் பின் அங்கு அந்த ஹாலில் உட்கார்ந்திருந்த மீதி பேர்
எங்களுக்கு ரேடியன்ஸ்ல சேர்றதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா நாங்க மட்டும் சேர்ந்தா ஊர்ல எல்லாரும் ஒற்றுமை இல்லாம தனியா போயிட்டோம்னு சொல்லுவாங்க. அதனால இதை பத்தி பொறுமையா யோசிச்சு செய்யலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து விடை பெற்றனர். அதன் பிறகு சிவபாலனின் குடும்பமும் மணிவேலின் குடும்பமும் கிளம்ப தயாராக அவர்கள் எல்லோரையும் பொதுவாக பார்த்த ஹரிஷ், என்னால முடிஞ்ச வரைக்கும் கூடிய சீக்கிரம் ரேடியன்ஸ் ஹெட்டோட கான்டாக்ட் பண்ணி உங்க பிரச்சனைக்கு உதவி செய்ய சொல்றேன் என்று சொன்னார். சென்னையிலிருந்து கிளம்பிய நதியா அதுவரை அங்கு வந்து சேரவில்லை. அவள் எவ்வளவு வேகமாக வர முயற்சித்தும் அவளால் பார்ட்டி நடக்கும்போது அங்கே வர முடியவில்லை. ஒரு வழியாக அவள் அங்கு வந்து சேர்ந்தபோது கிட்டத்தட்ட மறுநாள் அதிகாலை ஆகியிருக்க, இப்ப நாம கணபதி சார் வீட்டுக்கு போறதால எந்த பிரயோஜனமும் இல்லை, அதனால நீங்க நேரா மணிவேல் வீட்டுக்கு போங்க என உத்தரவிட்டாள். தான் அங்கே போவதற்குள் ஹரிஷ் கிளம்பி விடுவானோ என்று அவளுக்கு பதட்டமாகவே இருந்தது. காரை நிறுத்திவிட்டு வேகமாக அவள் உள்ளே செல்ல அந்த வீட்டின் ஹாலிலேயே தூக்கம் கலைந்த கண்களுடன் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்தான் ஹரிஷ். அவனை பார்த்ததும் நதியாவுக்கு கவலையான உணர்வுகள் தோன்ற அவனை விரித்து பார்த்தாள். தான் அவனை தேடி எங்கெங்கோ திரிந்து கொண்டிருக்க அவன் இங்கே ரிலாக்ஸாக உட்கார்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்ததை பார்த்தபோது அவளுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அதற்குள் நதியாவை கவனித்த மணிவேல், வாங்க நதியா, என்ன இவ்வளோ காலையிலேயே வந்திருக்கீங்க என ஆச்சரியத்துடன் கேட்க, ஹரிஷிடமிருந்து பார்வையை விலக்காத அவள், சாரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், ஆனா நான் ஹரிஷை பார்க்க தான் வந்தேன் என்றாள். அதுவரை ஏதோ தீவிர யோசனையில் இருந்த ஹரிஷ் அவள் சொன்னதை கேட்டு திரும்பி பார்த்தான். ஹரிஷ், நீ ஃப்ரீயா இருந்தா நாம கொஞ்சம் பேசலாமா கேட்ட நதியாவின் குரலில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்தது. அதை புரிந்து கொண்ட மணிவேல், எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, கணபதி சாரை வேற மீட் பண்ணணும், நான் போயிட்டு வந்துடுறேன் என்று அங்கிருந்து விலகிச் சென்றார். அதன் பிறகு அங்கு ஹரிஷும் நதியாவும் மட்டும் இருக்க ஹரிஷ் தன் கூர்மையான பார்வையால் நதியாவை அளவிட்டான். இருவருமே பேசாமல் ரொம்ப நேரம் மௌனமாக அமர்ந்திருக்க பொறுமை இழந்த ஹரிஷ் தான் முதலில் அந்த அமைதியை கலைத்தான். நதியா, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட நேரடியாக சொல்லுங்க. என்னை தேடி இந்த நேரத்தில் அதுவும் இங்கே வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது முக்கியமான விஷயமா தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஹரிஷ் தன் அழுத்தமான குரலில் கேட்க, ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் எப்படியாவது உன்னை ஜாயின் பண்ண வைக்கணும்னு சொல்லி எங்கள் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியோட தலைவர் ஆர்டர் போட்டிருக்காரு. நதியா சொல்ல அதை கேட்டு முகத்தை சுளித்தான் ஹரிஷ். ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் இப்போதைக்கு சேர எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நான் ஏற்கனவே பல தடவை சொன்னதான் ஞாபகம். அப்புறம் ஒரு அமைப்பில் சேரணுமா வேணாமாங்கிறது என்னோட சொந்த விருப்பம். அதில் ஆர்டர் போட உங்கள் தலைவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? தன்னுடைய பார்வையை மாற்றிக்கொள்ளாமல் அவளுடைய கண்களை நேராக பார்த்தபடி கேட்டான் அவன். அதற்கு பதில் சொல்ல முடியாமல் ஒரு பெரு மூச்சை விட்ட நதியா, சரி, நீ ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் சேரலைன்னா கூட பரவாயில்ல, உங்ககிட்ட இருக்கிற பவர் பில், அப்புறம் கணபதி சாருக்கு நீ தயாரித்து கொடுத்த ஸ்டெபிலைசிங் டேப்லெட்ஸ், ஆயுள் நீட்டிப்பு டேப்லெட்ஸ், இதுங்களோட ஃபார்முலா எங்களுக்கு வேணும். ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி ஹரிஷிடம் எதிர்பார்க்கும் அனைத்தையும் பட்டியலிட்டாள் நதியா. அவளுடைய குரல் தீவிரமாக இருந்தது. தான் முரட்டுத்தனமாக நடந்து கொள்கிறோம் என்று அவளுக்கே தெரிந்தது. ஆனால் இப்போது அவளுக்கு வேறு வழியில்லை. ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியின் சவுத் பிரான்ச்சில் இருக்கும் எல்லோரின் உயிரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவளுக்கு இருந்தது. ஆனால் அவள் சொன்னதை கேட்டு சத்தமாக சிரித்த ஹரிஷ், நிஜமாவே உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நதியா, காலையிலேயே வந்து இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேலி செய்தான். திடீரென முகத்தை சீரியஸாக மாற்றிக்கொண்டு, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் எதையும் இலவசமாக கொடுக்க தயாரா இல்லைன்னு முன்னாடியே சொன்னதை மறந்துட்டீங்களா? இல்லை ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி என்கிட்ட இருந்து மிரட்டி அதை வாங்கிடலான்னு நினைக்கிறாங்களா? அப்படி அவங்க மிரட்டின உடனே பயந்து எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவேன்னு நீங்களுமா எதிர்பார்த்தீங்க நதியா என்று கேட்டான். அவனுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்த நதியா, ஹரிஷ், என்னோட சிச்சுவேஷனை நான் இப்போ உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு இதை விட்டா இப்போ வேற சாய்ஸ் இல்லை. நான் கேட்டதை பற்றி நீ முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி இதை பார்க்க வேண்டியிருக்கும் என்றபடி சில வினாடிகள் தயங்கியவள் பின்பு ஒரு முடிவுடன் தன் போனை எடுத்தாள். அவளுடைய போன் ஸ்கிரீனில் ஒரு போட்டோ தெரிய அதில் 2 பெண்கள் கட்டப்பட்ட நிலையில் இருக்க அவர்களை சுற்றி 6-7 தடிமாடுகள் காவலுக்கு நின்றனர். அதை பார்த்தவுடன் ஹரிஷின் முகம் இறுகியது. நிஜமாவே நீங்க என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா நதியா? ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியை பத்தி வெளியில ஏதோ ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறாங்க, ஆனா நீங்க என்னடானா இந்த அளவுக்கு தரமிறங்கி போயிட்டு இருக்கீங்க கேட்ட ஹரிஷின் கண்களில் ஒரு பாம்பின் சீற்றம் தெரிந்தது. அந்த போட்டோவில் இருந்த சந்தனா மற்றும் அக்ஷராவின் முகங்களில் தெரிந்த பயம் அவனை மிருகமாக மாற்றிக்கொண்டு இருந்தது. அவன் முன்னால் தலைகுனிந்து அமர்ந்திருந்த நதியா, ஹரிஷ், நிஜமா நான் உன்னை மிரட்டுறதுக்காக இதை காமிக்கல, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, உன்னை சம்மதிக்க வைக்க எனக்கு இதை விட்ட வேற ஆப்ஷன் இல்லை என்று மெதுவான ஆனால் உறுதியான குரலில் கேட்டாள். ஹரிஷ் எதுவும் பேசாமல் அமைதியாக அவளை பார்த்தபடி,
அவள் என்ன மாதிரியான கேம் பிளே பண்ணுகிறாள் என்பதை கண்டுபிடிக்க முயற்சி செய்தான். எப்போது ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி சந்தனாவையும் அக்ஷராவையும் கடத்தி வைத்துக் கொண்டு அவனை மிரட்ட முயற்சித்ததோ அப்போதே அதன் மீது இருந்த மரியாதையை மொத்தமாக இழந்து விட்டான் ஹரிஷ். அவன் கண்களில் அதை உணர்ந்த நதியா, ஹரிஷ், நீ இந்த விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணிதான் ஆகணும். உங்ககிட்ட இருக்கிற ஃபார்முலாக்களை மட்டும் நான் வாங்கி தரலனா என்னையும் எனக்கு கீழே வேலை செய்யற எல்லாரையும் எங்க தலைவர் கொன்றுவாரு. என் ஆளுங்களை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அதுக்காக நான் தேர்ந்தெடுத்த பாதை தப்பா இருக்கலாம், ஆனா அதுக்கான காரணம் நியாயமானது. நதியா முடிந்தவரை சுருக்கமாக தன்னுடைய பக்கத்தை விளக்க முயற்சித்தாள். அவள் சொன்னதை கேட்டு ஹரிஷின் ரியாக்ஷன் மாறியது. அப்போ உங்களுக்கு கீழே இருக்கிற ஆளுங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் நீங்க இதெல்லாம் செய்றீங்களா என அவன் யோசனையுடன் கேட்டான். இங்கே இந்த உரையாடல் நடந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் சென்னையில் இருந்த அனுராதா பாட்டியின் வீட்டில் சோகமாக சேரில் அமர்ந்திருந்த அனுராதா பாட்டி தன் முன்னால் அமர்ந்திருந்தவர்களை ஒரு பார்வை பார்த்தார். அவர்களின் முகங்களிலும் கவலை தெரிந்தது. ரொம்ப நாட்களாகவே ஏஜே ஃபேமிலியின் பிசினஸ் மிகப்பெரிய சரிவை சந்தித்துக் கொண்டிருந்தது. என்ன செய்தும் அவர்களால் அதை சரி செய்யவே முடியவில்லை. கார்த்திக், நம்ம கம்பெனியில எவ்வளவுதான் பணம் இருக்கு? அனுராதா பாட்டி மெதுவான குரலில் கேட்க, ரொம்ப குறைவாதான் இருக்கு பாட்டி. 10 கோடி ரூபா இருந்தாவே பெரிய விஷயம். கார்த்திக் சங்கடத்துடன் பதில் சொன்னான். இந்த கொஞ்ச நாளா நீ தான் நம்ம ஃபேமிலி பிசினஸ் மொத்தத்தையும் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அதில் போட்ட எல்லா பணமுமே நஷ்டமாக தான் போச்சு. நீ என்ன சொல்ல நினைக்கிற கார்த்திக்? நீ தான் இதுக்கு பொறுப்புங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறியா? முதல் முறையாக தன் செல்ல பேரனின் மீது இருந்த அதிருப்தியை வெளிப்படையாக காட்டினார் அனுராதா. ஏஜே ஃபேமிலியின் மற்ற மெம்பர்களும் கார்த்திகையே பார்த்து கொண்டிருந்தனர். கார்த்திக் ஒரு புது கம்பெனியை ஆரம்பித்து மற்ற கம்பெனிகளை காப்பாற்றப் போவதாக சொல்லி ஏதேதோ செய்தான். கடைசியில் அந்த புதிய கம்பெனியும் தோல்வியில் முடிய இப்போது அவர்களிடமிருந்த கொஞ்ச நெஞ்ச பணமும் காற்றில் கரைந்து காணாமல் போயிருந்தது. கார்த்திக் தன்னை சமாளித்துக் கொண்டு என்ன நடந்தது என்பதை விளக்க முயற்சித்தான். நீங்க இந்த விஷயத்துல என்ன மட்டும் குறை சொல்ல முடியாது பாட்டி. அந்த ஹரிஷ் தான் தியானா மீடியா மூலமா நமக்கு வந்துட்டு இருந்த எல்லா டீலிங்ஸையும் மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம ஆரம்பிச்ச புது கம்பெனிக்கும் எந்த ஆர்டருமே கிடைக்காம தன்னோட பவரை யூஸ் பண்ணி ஏதோ சதி பண்ணிட்டான். அப்படி மட்டும் நடக்காம இருந்திருந்தா கண்டிப்பா என்னோட பிளான் சக்சஸ் ஆயிருக்கும். நமக்கு தேவையான பணத்தையும் சம்பாதிச்சிருக்கலாம். கார்த்திக் மொத்த பழியையும் சம்பந்தமே இல்லாமல் ஹரிஷின் மீது சுமத்த அங்கிருந்த எல்லோரும் அவன் சொன்னதை பற்றி யோசிக்க தொடங்கினார்கள். கார்த்திக் சொல்றது சரிதான். நம்மளை பழிவாங்கிறதுக்காக ஹரிஷ் தான் அப்படி பண்ணியிருப்பான்னு தோணுது. குடும்பத்துக்குள்ளேயே கார்த்திக் ஏற்பாடு செய்த ஒருவர் எடுத்தவுடன் அவனுக்கு ஆதரவாக பேசினார். நம்ம குடும்பத்து போன கல்யாணம் பண்ணியிருக்கோன்ற அக்கறை கொஞ்சம் கூட அந்த ஹரிஷுக்கு இல்லையா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.